श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांतदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्म व्यामोगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் 9வது ஸ்லோகம் அனுபவித்தோம். 9வது ஸ்லோகத்தில் அந்த பௌத்த மதத்தைச் சேர்ந்த அந்த மூன்று வகைப்பட்ட சீடர்கள் மதங்களை சுருங்க விளங்க வைத்தார். இதுக்கு அடுத்ததில் ஆத்மாவுக்கும் அறிவுக்கும் அபேதம் கொள்ளக்கூடாது, ரெண்டும் வித்தியாசம், வேற என்பது நம் சம்பிரதாயம். அவர்கள் சொல்வது அதற்கு அபேதம், ஆத்மாதான் அறிவு அப்படின்னு. அதை பற்றின ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். அகம் இதம் அபிவேத்மி இத்யாத்மவித்யோர் விபேதே ஸ்புரதி யதி ததைக்யம் பாஹ்யமப்யேகமஸ்து பிரமிதிரபி மிருஷா ஸ்யாத் மேயமித்யாத்வவாதே யதி ததபி சஹேரன் தீர்க்கமஸ்மத் மதாயுः. அகம் இதம் அபிவேத்மி இத்யாத்மவித்யார்விபேதே ஸ்புரதி யதி ததைக்யம் பாஹ்யமப்யேகமஸ்து பிரமிதிரபி மிருஷா ஸ்யாத் மேயமித்யாத்வவாதே யதி ததபி சஹேரன் தீர்க்கமஸ்மன் மதாயுः. திருவரங்கத்தின் குளிர்ந்த சந்திரன் போன்ற பெரிய பெருமாள் அப்படின்னு போன ரங்கச்சந்திரா அப்படின்னு அவர்கிட்ட தெரிவிக்கிறார். நான் இதனை அறிந்து கொள்கிறேன் என்ற ஒரு அறிவு, என்ற ஒரு சிந்தனையின் மூலம் அதுவே ஞானத்திற்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வேற்றுமை தெளிவாகிறது. அகம் இதம் அபிவேத்மி இதி, நான் இதை அறிகிறேன் என்று எல்லாரும் பேசுகிறோம், நம்மெல்லாம் பேசுகிறோம். நான் இந்த புத்தகத்தை அறிகிறேன், நான் இந்த மேடையை அறிகிறேன் அப்படின்னு. ஞானத்தை காட்டிலும் வேறான ஆத்மா இல்லை, ஞானமே ஆத்மா என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள், பௌத்தர்கள். அந்த வாதத்தை மறுக்கிறாருங்க. இவை இரண்டும் ஒன்றே என வாதம் செய்யும்போது, ஞானமே ஆத்மா என்று வாதம் செய்யும்போது, இவை இரண்டின் மூலம் அறியப்படும் விஷயம் மட்டும் ஏன் விளக்கப்பட வேண்டும்? அதுவும் ஒன்றேன்னு கூற வேண்டியதானே. இதற்கு அவர்கள் சொல்கிறார், அனைத்தும் பொய், ஜெகன் அனைத்தும் பொய், எதுவுமே ஒவ்வொரு க்ஷணம் மாறக்கூடியது, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஒவ்வொரு க்ஷணமும் மாறுறது அப்படிங்கிறார். ஞானமும் மாறுகிறது, அறிவும் மாறுகிறது, அறியப்படும் வஸ்து பொய் என்றதாகிறது. பொய்யான வஸ்துவை அறியச் செய்யும் ஞானமும் பொய் என்றாகிறது. இதற்கு மாறாக அறியப்படும் வஸ்து உண்மை என்று கூறினால் அனைத்தும் பொய் என்னும் அவர்களின் அடிப்படையே தகர்ந்துவிடும். எப்படி கொண்டாலும் நமது மதம் தீர்க்கமான ஆயுள் கொண்டதாகிவிட்டது. வேதாந்த மதம், வைதீக மதம், நம்முடைய மதம் என்கிறார். அகம் இதம் அபி வேத்மி இதி. அகம் நான், இதம் இதை, அபிவேத்மி அறிகிறேன். அகம் அகம் இதம் அபிவேத்மி இதி, நான் இதை அறிகிறேன் என்று. ஆத்மவித்யோஹோ, ஆத்மாவுக்கும் அவனுக்கும் இருக்கும் அறிவுக்கும், ஆத்மாவுக்கும் அந்த ஆத்மாவிடம் இருக்கும் அறிவுக்கும்
விபேதே வேற்றுமை ஸ்புரதி சதி வேற்றுமை தோற்றச் செய்து வேற்றுமை இருக்கும்போது ஸ்புரதி சதி தோன்றும்போது அதாவது ஆத்மாவுக்கும் அந்த ஆத்மாவினால் ஏற்படும் அறிவுக்கும் உள்ள வேற்றுமை தோன்றும் போது தத் ஐக்கியம் யதி அவற்றுக்கு ஒற்றுமை சொல்லுகிறார்கள் இவர்கள். யதி நீ சொல்லுவாய், அந்த ரெண்டுத்துக்கும் அறிவுக்கும் ஆத்மாவுக்கும் ஒற்றுமை சொல்கிற நீ அப்படி சொன்னியானா பாஹ்யம் அபி இவ்விரண்டிற்கும் வேறுபட்ட அறிவுக்கு இலக்காகிய அந்த குடம், அந்த மாடு, அந்த மேடை, அந்த புத்தகம், இந்த வெளி விஷயங்கள் ஏகம் ஞானத்தை விட மாறுபட்டு இருக்கட்டும், ஞானத்தை விட வேறுபடாததாக இருக்கட்டும். அதாவது ஞானம் ஏகமஷ்டம். அப்போ அதுவும் இதாக இருக்கட்டும். ஞானமும் அறிவும் ஒன்றுன்னா அந்த விஷயமும் இதேவா இருக்கட்டுமே அப்படின்ட்டு மேய மித்யாத்வவாதே மித்யாத்வவாதே அறியப்படும் பொருள் அத்தனையும் பொய் என்கிற உங்கள் மதத்தில், ஏன்னா இதெல்லாம் க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறும், இதெல்லாம் சூன்யம், இதெல்லாம் பொய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீர்களே. ஏன்னா நம்ம பார்க்கும் விஷயமே மாறிண்டே இருக்குது, அதனால் அது உண்மை அல்ல அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்போ அறியப்படும் பொருள் அத்தனையும் பொய் என்றால் அறியப்படும் பொருள் யாவும் பொய் என்கிற அறிவும் தானே பொய். பிரமிதி அபி மிருஷாஸ்யாத். பிரமிதி அப்படின்னா அறியப்படும் பொருள் யாவும் பொய் என்ற அறிவும், பிரமிதி அப்படின்னா அந்த எண்ணமும், மிருஷாஸ்யாத் பொய்யாகும். ஐ ஹோப் இட்ஸ் நாட் கன்ஃபியூசிங். அறியப்படும் பொருள் அத்தனையும் பொய் என்ற உங்கள் மதத்தில் அறியப்படும் பொருள் யாவும் பொய் என்ற அறிவும் பொய் ஆகிடுமே. ஏன்னா அதுவும் க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறுறது அறிவு. ததப்பி அதுவும் ஆகட்டுமே என்று, சரி அறிவும் பொய் ஆகட்டுமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆர்கியூ பண்ணிங்கன்னா, யதி சஹேரன் ததப்பி அதுவும் ஆகட்டுமே இதி என்று சஹேரன் கொண்டால், நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களானில், அஸ்மத் மத ஆயுகு அஸ்மத் நாங்கள் ஒப்புக்கொண்ட சனாதனமான மத வைதிக மதத்துக்கு ஆயுகு தீர்க்கம் ஆயுள் நீளும், அதாவது எங்கள் மதம் எப்பவும் இருக்கும் அப்படின்னு அதை அவளுடைய போக்கிலேயே போய் அவளுடைய லாஜிக்கையே போய் டக்குன்னு அதனால் வந்த ரிசல்ட் என்னென்னா எங்களுடைய மதம் பர்மனண்ட்டு அப்படின்னு சொல்ல வர்றத அழகு தான் பட்டருடைய சாமர்த்தியம். என்னன்னு ஸ்ரீவத்சங்காச்சார் விளக்குகிறார். ஆத்மாவுக்கும் அறிவுக்கும் அபேதம் கொள்ளலாகாது என்பது இந்த ஸ்லோகத்தால் விளக்கி அருள்கிறார். ஆத்மா வேறு, அதனால் தெரியப்படும் அறிவு வேறு. அதுதான் நம்ம சம்பிரதாயத்தில் தர்மபூத ஞானம் அப்படின்வாங்க. ஆத்மாங்கிறது அந்த ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவால் அறியப்படும் விஷயம் ஞானம், தர்மபூத ஞானம். ஆத்மா ஞானஸ்வரூபியாக இருக்கலாம், ஆனால் இதனால் அறியப்படும் ஞானம் அதனுடைய ஆட்ரிபியூட். அதாவது ஒரு ஒளி சுடர் விளக்கு ஏற்றி வைக்கிறோம், அந்த விளக்கில் ஒளிச்சுடர், அந்த ஒளிச்சுடருடைய வெளிச்சம்தான் அந்த தர்மபூத ஞானம் அறிவு. அந்த சுடர் தான் ஞானம் அறிவு ஜீவாத்மா. ஸோ அகம் இதம் அபிவேத்மி, நான் இதை நன்கு அறிகிறேன் என்று ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் ஏற்படுறது. நான் இந்த புத்தகத்தை அறிகிறேன், நான் இந்த குடத்தை அறிகிறேன் என்று ஒவ்வொருவருக்கும் ஞானம் ஏற்படுது. அந்த அகம் இதம் அபிவேத்மியில் அகம் என்பவன் ஞானத்துக்கு உரியவனான உடையவனான ஞானமே ஸ்வரூபமான ஞானத்துக்கு ஆசிரியமான ஜீவன். இதம் என்பது எதை அறிகிறானோ அதை கூறும், அதாவது அந்த புத்தகத்தை. அகம் இதம் அபிவேத்மி, நான் இந்த புத்தகத்தை நன்கு அறிகிறேன், அந்த புத்தகம்தான் இதம். அபிவேத்மிங்கிறது அந்த புத்தகத்தை பற்றிய அறிவு. இந்த புத்தகம் என்பது ஸ்ரீரங்கராஜஸ்தவம் ஆகிய புஸ்தகம், வியாக்கியான புஸ்தகம் அப்படின்ற அறிவு. இப்படி ஒவ்வொரு ஞானத்திலும்
ஞாதா, ஞேயம், ஞானம்னு 3 அம்சம். ஞாதானா அறியப்படும் ஜீவன், ஞானம்னா அந்த அறிவு, ஞேயம்னா அந்த அறியப்படும் பொருள். 3 விஷயம், 3ம் வேறு வேறு. இதை மறுக்கவே முடியாது. இல்லை ஞானம் மட்டும்தான் உண்டு, ஆத்மாதான் அந்த ஞானம், அதுவே எதிரில் உணப்படும் பொருளாகவும் உணரும் ஆத்மாவாகவும் நமது பிரமையால் வெவ்வேறு போல தோன்றுகிறதுங்கிறது பௌத்தர்களின் வாதம். ஞானம் மட்டும்தான் இருக்குது, ஆத்மாவே ஞானம், எதிரில் உணரப்படும் பொருளும் உணரும் ஆத்மாவும் நம்முடைய பிரமையால் வெவ்வேறு போல தோன்றுகிறதுங்கிற இது பௌத்தர்களின் வாதம். அவருடைய ஸ்லோகம் என்னென்னா, அவிபாகோபி வித்யாத்மா விஷயார்ஷித தர்ஷனைஹி கிராஹ்ய கிராக சம்வித்தி பேதவான் இவ லக்ஷதே என்று தர்மகீர்த்தி ஸ்லோகத்தில் காட்டினார்கள். அதை இங்கு பட்டர் மறுத்தருள்கிறார். அறியும் ஆத்மாவும் கிடையாது, அறியப்படும் பொருளும் கிடையாது என்றால் எதை பற்றி, எந்த பொருளை பற்றி, யாருக்கு எந்த அறிவு வந்தது, ஞானம் வந்தது? ஞானம் நிராதாரமாக இருக்காதே. அதனால் ஞானம் ஒன்று போகிறோம், ஆத்மாதான் ஞானம் என்ற உங்கள் வாதம் எடுபடாது. ஏன்னா அறியப்படும் பொருளே பொய் என்றால் உங்கள் வாதத்தில் அந்த அறியப்படும் பொருளின் ஞானமும் பொய்யாகுமே. சரி, உடனே நீங்கள் சொல்லுவீங்க, ஓகே அதுவும் பொய் ஆகட்டுமே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறியப்படும் பொய்யும் அறிவும் பொய் அப்படின்னா அந்த ஞானமும் பொய் அப்படின்னா ஆத்மாவும் பொய் ஆகிடும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எங்கள் வைதிக மதம் நீண்ட ஆயுளுடன் நிலைத்து நிற்கும். உங்களது இப்படி முன்னுக்கு பின் முரணான யுக்திக்கு பொருந்தாத பிரமாணமே இல்லாத வாதம் எடுபடாது. இதெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்தில் பாஷ்யக்காரர் ரொம்ப அழகாக விளக்கி அருள்கிறார். அதை நிரசனம் பண்ணி நம்முடைய சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் பிரமாணத்துடன். ஸோ இதிலிருந்து அவர்களுடைய வாதம், அவர்களுடைய வாதத்தையே வைத்து நிரசிக்கிறார், மறுத்தருள்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.